SIR படிவங்களை திரும்ப பெற்று பதிவேற்றம் செய்யும் பணிகளை டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன்படி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ள பணியாளர்கள் வீடு வீடாக சென்று கணக்கிட்டு படிவங்களை அளித்து அதை திரும்பப் பெறும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இதன்படி கணக்கிட்டு படிவங்களை வரும் 4ஆம் தேதிக்குள் பெற்று இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவின்படி வரும் 4ஆம் தேதிக்குள் இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய்த்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பணிகளை நிர்ணயம் செய்யப்பட்ட காலத்திற்குள் முடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கைகளை மறுபரிசீலனை செய்து இத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த சம்பந்தப்பட்ட துறைக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் அமைப்புகளுக்கான திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டது ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தின் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிக அளவிலான தனிநபர் வாகனங்களை கொண்டும் நாட்டிலேயே மிகவும் நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாகவும் தமிழ்நாடு விளங்கி வரும் நிலையில் அனைத்து வகையிலும் பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் பெருநகரங்களில் அதிக திறன் கொண்ட பொது போக்குவரத்து மாற்றுகள் தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில்களுக்கான விரிவான திட்ட அறிக்கைகளை தாங்கள் தயாரித்து அதை மத்திய அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பியிருந்ததாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், தகுதியின் அடிப்படையில் மற்ற மாநிலங்களில் அனுமதிக்கப்பட்ட இதேபோன்ற திட்டங்களுடன் ஒப்பிடும்போது கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிராகரித்திருப்பது அங்கு வாழும் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.